அதோட மவுத் வந்து நல்லா ஷார்ப்பா இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. கொஞ்சம் ஒரு மாதிரி இருந்துச்சுன்னா, உங்களுக்கு அதோட ஷேப் வந்து சரியா வராது. ஸோ அத மட்டும் நீங்க கரெக்ட் பண்ணிக்கோங்க. நான் வந்து இந்த பாத்திரத்தோட மவுத் வந்து எனக்கு சரியா இல்ல. ஸோ அதோட ஷேப் வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் அங்கங்க ஒரு மாதிரி வந்தது. ஸோ அத வந்து நல்லா பார்த்து எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி பண்ணீங்கன்னா, உங்களுக்கு நெறைய பூரி வந்து ஒரே டைம்ல வந்து நீங்க சுட்டு எடுத்துடலாம். பேலன்ஸ் இருக்கிறதையும் எடுத்துட்டு நீங்க திரட்டி திருப்பி கூட நீங்க அதையும் வந்து இந்த மாதிரி பண்ணி பூரி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி திரட்டி நம்ம பூரிக்காக எடுத்து வச்சுக்கலாம். இப்ப இத வந்து நம்ம இட்லி குக்கர்ல நான் தண்ணி ஊத்தி ஆல்ரெடி வந்து ஸ்டவ் பத்த வச்சுட்டேன். இப்ப நம்ம இட்லி தட்டுல அப்படி இல்லன்னா ஸ்டீமர் வச்சிருப்போம் இல்லையா? அந்த ஸ்டீமர்ல கூட நீங்க வச்சுக்கலாம். ஒவ்வொரு தட்டுலயும் வந்து நீங்க இந்த மாதிரி நம்ம திரட்டி எடுத்துருக்க இந்த பூரிய வந்து வச்சுக்கலாம். வச்சுட்டு இட்லி குக்கர்ல ரொம்ப நேரம்லாம் வைக்கக்கூடாது. ஒரு 2 நிமிஷம் மட்டும் நீங்க மூடி போட்டு வச்சுட்டு நீங்க எடுத்தாலே போதும். உங்களுக்கு அது வந்து நல்லா வெந்து கிடைக்கும். ஸோ இந்த ஸ்டேஜ் இருக்கும்போது நீங்க ஆஃப் பண்ணிறணும் இத. ஸோ இத ஆஃப் பண்ணிட்டு நீங்க எடுத்துக்கலாம். உங்களுக்கு இந்த ஷேப் வந்து ஒரு மாதிரி எடாகுடமா இருக்குன்னு நெனச்சீங்கன்னா, நீங்க வேணும்னா இன்னும் கொஞ்சம் நல்லா வந்து இந்த ஸ்டீமர்னா ஃப்ளாட்டா இருக்கும் இல்லையா? அதுல வச்சீங்கன்னா உங்களுக்கு ஷேப் வந்து நல்லா கிளீனா வந்து உங்களுக்கு கிடைக்கும். இது வந்து குட்டியா வந்து நான் திரட்டி எடுத்திருக்கேன். உங்களுக்கு இன்னும் பெருசா வேணும்னா அதுக்கேத்த மாதிரி நீங்க பாத்திரம் எடுத்து நீங்க திரட்டிக்கலாம். இப்ப இத வந்து நம்ம இந்த மாதிரி ஒரு ஏர் டைட் கண்டெய்னர்ல போட்டு ஸ்டோர் பண்ணி ஃப்ரீசர்ல வந்து ஃப்ரிட்ஜ்ல வச்சுக்கலாம். இந்த மாதிரி வச்சுட்டோம்னா, பசங்க கேட்கும்போது காலையில எழுந்திரிச்சு நம்ம வந்து இத ரெடி பண்ணி குடுக்கலாம். இல்ல யாராவது கெஸ்ட் வராங்கன்னா கூட நீங்க இந்த மாதிரி ரெடி பண்ணி ஃப்ரிட்ஜ்ல வச்சுட்டீங்கன்னா, வந்த உடனே நம்ம வந்து ரெடி பண்ணி குடுக்கறதுக்கு உங்களுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். அதே மாதிரி நம்ம கடையில சப்பாத்தி வாங்கும்போதெல்லாம் வந்து நம்மளுக்கு அந்த கவர் இருக்கும் இல்லையா? ஜிப்லாக் கவர். அந்த மாதிரி கவர் என்கிட்ட இல்ல. அதனால நான் உங்களுக்கு இந்த கவர் காமிச்சிருக்கேன். அந்த மாதிரி கவர் இருந்துச்சுன்னா, அதுல போட்டு கூட நீங்க ஃப்ரீசர்ல வச்சுக்கலாம். இல்லன்னா நம்ம இந்த ஆஷிர்வாத் மாவு வாங்குவோம் இல்லையா? அந்த கவர நல்லா கிளீன் பண்ணி தொடச்சிட்டு, அதுல இந்த மாதிரி போட்டுட்டு கூட இங்க நீங்க ஒரு கிளிப் போட்டுட்டு ஃப்ரீசர்ல வச்சுக்கலாம். இல்ல அத வந்து நல்லா உங்களுக்கு அட்டாச் பண்ணணும்னு நெனச்சீங்கன்னா, ஒரு நைஃப வந்து ஹீட் பண்ணிட்டு நீங்க சூடு பண்ணி அதில ஒட்டினாலே போதும். நல்லா 2 கவர் ஒட்டிக்கும். இப்ப இந்த பூரிய வந்து நான் சுட்டு காட்டுறேன் பாருங்க. உங்களுக்கு நல்லா அழகா வந்து சாஃப்ட்டாவும் இருக்கும். நல்ல புஸ்ஸுன்னு வந்து பார்த்தீங்கன்னா, பூரி கிடைக்கும். இந்த மாதிரி குட்டி, குட்டி பூரிலாம் வந்து சின்ன பசங்க வந்து விரும்புவாங்க. நீங்க உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் பெரிய சைஸ் வேணும்னா, அதுக்கேத்த மாதிரி நீங்க வந்து அந்த நம்ம பாத்திரம் வந்து அந்த ஷேப்புக்கு ஏத்த மாதிரி நீங்க எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுட்டீங்கன்னா, காலையில வொர்க்கிங் உமன்ஸா இருந்தா டக்குன்னு வந்து உங்களுக்கு பிரேக்ஃபாஸ்ட் வேலை வந்து பார்த்தீங்கன்னா முடிச்சிரும். இது மட்டும் இல்லாம பேலன்ஸ் இருக்கக்கூடிய மாவுல வந்து நம்ம சப்பாத்தியும் வந்து ரெடி பண்ணி வச்சுக்கலாம். அதையும் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னா, நீங்க நைட் வந்து சப்பாத்தியும் வந்து பார்த்தீங்கன்னா, டக்குன்னு வந்து ரெடி பண்ணிடலாம். ஸோ மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் அப்படி நைட் டின்னருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, சப்பாத்தியும் ரெடி பண்ணி வச்சுக்கலாம். ஸோ கண்டிப்பா இந்த டிப்ப வந்து ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ ஃப்ரிட்ஜ்லேருந்து எடுத்துட்டு நீங்க இந்த மாதிரி எண்ணெயில போட்டு சீக்கிரம் வந்து பார்த்தீங்கன்னா, பொரிச்சு எடுத்துடலாம். நல்ல புஸ்ஸுன்னு உங்களுக்கு சாஃப்ட்டா வரும். லைட்டா அது மேல இந்த மாதிரி தட்டி தட்டி விட்டாலே போதும்.